என் மருமகள் சாந்திக்கு நான் மறு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். என் ஆசை தப்பா? தப்பு இல்லம்மா, தாராளமா செய்யலாமே. செய்யலான்னு நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா மாப்பிள்ளை என்னம்மா, மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? இப்பெல்லாம் முற்போக்கு சிந்தனை இருக்க இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்க. எத்தனையோ சமுதாய இயக்கங்கள் விதவ விவாகத்தை முன்னு நடத்துறாங்களே. நிச்சயமா கல்யாணம் நடக்குமா? இவளை கட்டிக்க வரவ இவகிட்ட இருக்கிற காசுக்கும் பென்ஷனுக்கும் ஆசைப்பட்டு வரவனா இருந்துட்டா நாம தீர விசாரிக்காமையா கட்டி கொடுத்துட போறோம். நல்ல மாப்பிள்ளைங்க எல்லாம் நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கம்மா. சொல்றது சுலபம், கேட்கறதும் சுலபம். ஆனா வாழ்க்கை தரத்துல முன் வரணுமே. வருவாங்கம்மா, நல்லவங்களே வருவாங்க. எனக்கு என்னமோ என் முடிவு நெருங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள சாந்திய சுமங்கலியா பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியுமா. சீக்கிரமா ஒரு நல்லவன் கிடைப்பான். உன்ன மாதிரி ஒரு நல்லவனா கிடைக்கணுமே. என்னம்மா யோசிக்கிறீங்க? என்னோட கடைசி ஆசை தான்ப்பா. நீதான்ப்பா சாந்தியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணும். செய்வியா? கண்டிப்பாம்மா. என் மருமக சாந்திக்கு நான் மறு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அம்மா அம்மா சாந்தி பாத்துக்கிறேன்.
கடைசி ஆசை இதாப்பா. நீதான்ப்பா சாந்தியோட வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணும். என்னடா அம்மா அப்பாவுக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க? ராத்திரி கூட நீ சரியா தூங்கலையே, இங்க வேற பேசாம இருக்கிற. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. குட் டெசிஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்டா. விஜயோட ஆத்மா சாந்தி அடையணும், அம்மாவோட ஆசையும் நிறைவேறணும். அதான்டா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சாந்தி, குழந்தை, அங்க இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்டா. மற்றபடி எனக்குன்னு எந்தவித சிந்தனையும் இல்லடா. தெரியும்டா கார்த்திக், நீ பணக்கார வீட்டு பையன், உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவுக்கு நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன்டா. உண்மையிலே உனக்கு பெரிய மனசுடா. ஆனா ஒரு விஷயம், வார்ஃபீல்ட்ல நடந்த எல்லா உண்மையும் சாந்தி கிட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லடா, சாந்தி கிட்ட நான் இப்ப எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, சாந்தி கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு அம்மா வேற என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. நீ சொல்றதும் சரிதான். ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா சாந்தியை நீ ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்க ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா பிரச்சனை தான். ஆனா சமாளிக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா மட்டும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போலாமா? வா போலாம். அம்மா சாந்தி, என்னத்த எவ்வளவு சந்தோஷமா வரீங்க? சந்தோஷம்தாம்மா. கார்த்திக் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டான். நீ என்னம்மா சொல்ற? ஏமா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? என்ன மன்னிச்சிருங்க. உங்க மகனுக்காக நான் வச்சுக்கிட்டது பொட்டு இல்ல, குத்திக்கிட்ட பச்சை. அதை அழிக்க முடியாது. உங்க மக ஸ்தானத்துல வேற யாரையும் நினைச்சு பார்க்க என் மனசு ஒத்துக்கல. அப்படி ஒரு வாழ்க்கைய நான் நினைக்கவே இல்லை. இது பாருமா, நீ இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு. கல்லும் முள்ளும் காடும் தாண்டி போகணும். அதுக்கு நம்பகமான துணை வேணும். நான் சொல்றது வெறும் உடம்பு சுகத்துக்காக இல்ல. தாலி அறுத்த பொம்பளைய தரத்தோட பாக்குறவங்க ரொம்ப கம்மிம்மா. நான் வாதத்துக்காக சொல்லல. பொண்டாட்டி சத்தா புருஷன் புது மாப்பிள்ளை ஆயிடுறா. புருஷன் சத்தா பொண்ணுங்க மட்டும் மறு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஆணுக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயமா? உங்க நினைப்பனா குறை சொல்லல அத்தை. ஆனா
ஆனா எனக்கு வேண்டாம். நான் நான் இப்படியே இருந்துடுறேன். இவ்ளோ காலம் நீங்க இல்லையா? ஐயோ, அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. மனுஷன் மதிச்ச காலம், மனசாட்சியோட வாழ்ந்த காலம். என்ன சுத்தி இருந்தவங்க என்ன பாதுகாப்பா வளர்த்தாங்க. ஆனா உன்னை தன் பொண்ணா மதிக்க வேண்டியவன் என் கண் முன்னாலேயே உன் சொத்தை பறிச்சுட்டு போயிட்டான். பாவி, நாளைக்கே நானும் போயிட்டேன்னா நீ தனிமனமா நிப்பேம்மா. என் பேச்ச கேளு. 1000 தான் பேசினாலும் பொம்பளை தான். நாம 2 பேரும் பொம்பளைங்க. எனக்கோ வயசாயிடுச்சு. எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை போச்சு. இப்போவோ எப்போவோ நீ ஒரு வயசு பொண்ணு, உன் கையில ஒரு பெண் குழந்தை. நான் யாருக்கோ உன்னை கட்டி கொடுக்கறதா சொல்லலையே. உன் கணவனுக்கு என் நண்பனா உயிருக்கு உயிரா இருந்து அவன் இறந்ததும் அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சவன் கார்த்திக். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உழைச்ச ஒரே ஆள் அவன்தான். என் ஆசைய சொன்ன, அவன் நிச்சயமா உனக்கு பாதுகாப்பா இருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தை, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீங்க சொல்ற கார்த்திக் பழக்க வழக்கம், பேசுற தன்மை, நம்ம வீட்டுக்கு செஞ்ச சேவை, இதெல்லாம் வச்சு நீங்க அவரும் மகனை ஏத்துக்கலாம். அவரும் உங்களை அம்மாவா நினைக்கலாம். ஆனா என்னால சாந்தி, அத்தை, நீங்க 1000 சொல்லுங்க, உங்க பிள்ளைய என்னால மறக்கவும் முடியாது. அவர் இடத்துல வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அத்தை, நான் இருக்கிற மனநிலையில இனிமே இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்ககிட்ட எப்படி பேசிட்டேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. கார்த்திக், ஏன்டா ஃபீல் பண்ற? உன் விருப்பத்தை நீ சொன்ன, அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட், லீவ் இட். இல்லடா, விஜய் அம்மாவோட எண்ணத்தை நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியலடா. அதான் வருத்தமா இருக்கு. பரவாயில்லடா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம். வா போலாம். போகும்போது அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்டா. ஓகே, ஒரு நிமிஷம். அம்மா, நாங்க போயிட்டு வரோம்மா. சரிப்பா, போயிட்டு வாங்க. நாம ஒண்ணு நினைக்கிறோம், தெய்வம் வேற ஒண்ணு நினைக்குது. ஊருக்கு போனா இந்த அம்மாவை மறந்துடாதே. செய்தி வரும், வந்து எடுத்து போட்டு போயிடு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கம்மா. வரோம்மா.
போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்க. நீங்க இங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. இங்கேயே இருங்க. இங்கேயே இருங்க, எங்களை விட்டு போகாதீங்க. என் கூடவே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. என் கூடவே இருப்பீங்கல்ல, எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க. என்னை விட்டு போகாதீங்க, இங்கேயே இருங்க.